இந்தியாவில் 16,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் 22,000 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது. இவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள். FCRA சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தொண்டு நிறுவனங்களின் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளை உரிமம் இல்லை என கூறி மத்திய அரசே எடுத்துக்கொண்டு விடும் என்கிறார் வில்சன். இந்துக்களின் கோயில்களையே அரசு எடுத்துக் கொள்கிறது, கிறிஸ்தவர்களின் தொண்டு நிறுவனங்களை அரசு எடுத்துக் கொள்ளக்கூடாதா? வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் 1/3 வாக்காளர்கள் ஜென்சியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வாக்காளர்களில் 29.2% பேர் ஜென்சியினர். தெற்காசியாவில் பாகிஸ்தானில் தான் மிக அதிக அளவாக 37.3% ஜென்சியினர் உள்ளனர். ஆனால் இதுவரை பாகிஸ்தானில் ஜென்சி எழுச்சி ஏற்பட்டதில்லை. ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை மையப்படுத்தி நாடு தழுவிய ஜென்சி எழுச்சியை ஏற்படுத்துவது என்பது இந்தியாவில் சாத்தியமற்றது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. FCRA சட்ட திருத்தம் இந்தியா தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் பேசப்படுகிறது. இந்தியாவில் கொண்டு வரப்படுகிற ஒரு மசோதாவுக்கு வெளிநாட்டு கிறிஸ்தவ எம்பிக்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற FCRA சட்டத்தில் கொண்டு வரப்பட உள்ள திருத்தம் இத்தனை பேரை பேச வைப்பது ஏன்? இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு ஏன்? வக்ஃப் சட்ட திருத்தம் மூலமாக இஸ்லாமியர் சொத்துகளுக்கு ஆப்பு வைத்தது போல FCRA திருத்தம் மூலம் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு மோடி ஆப்பு வைக்கிறார் என்கிற கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இத்தனை எதிர்ப்புக்கு காரணம். 2026 FCRA சட்ட திருத்த மசோதாவில் சில முக்கிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவைதான் அனைவரையும் கிளிபிடிக்க வைத்திருக்கிறது. அந்த பிரிவுகள் என்ன சொல்லுகின்றன? ஒரு தொண்டு நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ, உரிமம் காலாவதி ஆனாலோ, அல்லது அந்த உரிமத்தை அந்த தொண்டு நிறுவனமே சரண்டர் செய்தாலோ, அதன் சொத்துகளும் வெளிநாட்டு நிதியும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக குழுவின் வரம்புக்குள் சென்றுவிடும். அவ்வாறு சென்ற பின்னர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் உரிமத்தை புதுப்பிக்காவிட்டால் தொண்டு நிறுவன சொத்துக்கள் அனைத்தும் அரசு குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் நிரந்தரமாக சென்றுவிடும். இவ்விதம் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களை அரசு தானே பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது மடைமாற்றி கொடுக்கலாம், விற்கவும் செய்யலாம். தொண்டு நிறுவனங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்கள் உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்க மத்திய அரசு மறுத்தால் கூட அரசின் வசம் தொண்டு நிறுவன சொத்துக்கள் போய்விடும். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள 16,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் 22,000 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறது. இவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள். இப்போது அலறல் சத்தம் அதிகம் கேட்பது ஏன் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். தற்போதைய சட்ட திருத்தம் குறித்து திமுக MP வில்சன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். FCRA சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் தொண்டு நிறுவனங்களின் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளை உரிமம் இல்லை என கூறி மத்திய அரசே எடுத்துக்கொண்டு விடும். பெரும்பாலான தொண்டு நிறுவனங்களை கிறிஸ்தவர்கள் நடத்தி வருகிறார்கள். இதனால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் உரிமத்தை ரத்து செய்ய முடியும் என்கிறார் வில்சன். For running these organizations, institutions, hospitals, and by taking over it will clearly destroy the organizations, including the hospitals. We have also said that it is not good even for the people as well as for the majority for whom we are serving. எனக்கு ஒன்று புரியவில்லை. இந்துக்களின் கோயில்களையே அரசு எடுத்துக்கொள்கிறது, கிறிஸ்தவர்களின் தொண்டு நிறுவனங்களை அரசு எடுத்துக்கொள்ளக் கூடாதா? சட்டபூர்வமாக இருந்தால் சரிதானே. அதே நேரம் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேறு விதமாக விளக்கம் தந்திருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்த சட்ட திருத்தம் வெளிநாட்டு பணத்தை சட்டவிரோதமாகவோ தேச விரோத செயல்களுக்காகவோ பயன்படுத்துவதை தடுக்கவே கொண்டு வரப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு நிதி பங்களிப்புகள் உரிய நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யவே கொண்டு வரப்படுகிறது என தெரிவித்தார் கிரண் ரிஜிஜு. இனி கொஞ்சம் FCRA-வை வரலாற்று ரீதியாக பார்ப்போம்.
FCRA சட்டத்தை முதலில் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியின் கீழ் எமர்ஜென்சி அமலில் இருந்தபோதுதான் இந்த சட்டமும் அமலுக்கு வந்தது. இந்தியாவில் உள்ள NGO-க்களுக்கு வரும் வெளிநாட்டு நிதியால் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதால் அப்போது FCRA கொண்டு வரப்பட்டது. 2010ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது FCRA சட்டத்தில் முக்கிய திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி FCRA சட்ட வளையத்துக்குள் ஊடக அமைப்புகளும் கொண்டு வரப்பட்டன. அத்துடன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டது. அதன் பிறகு 3 முறை இந்த சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தது BJP அரசு. 2020ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி இந்தியாவில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான வெளிநாட்டு நிதி பங்களிப்புகள் டெல்லியில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட SBI கணக்குகள் மூலமாக மட்டுமே பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. இன்னொன்று, NGO-க்களின் நிர்வாக செலவினங்களுக்கான அனுமதி 50%-இலிருந்து 20% குறைக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அமலுக்கு வந்த இந்த திருத்தங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் வெளிநாட்டு நிதியால் தேசிய அளவில் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே வெளிநாட்டு நிதி பங்களிப்பின் அளவு குறைந்தபட்சமாகவே இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. தற்போது கொண்டு வரப்பட உள்ள FCRA சட்ட திருத்தத்தில் இந்த 20%, அதாவது நிர்வாக செலவினங்களுக்கான அந்த 20% அப்படிங்கிற கேப் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. சோ 76 அமலில் இருக்கக்கூடிய FCRA சட்டத்தில் இப்போதுதான் முதன்முறையாக திருத்தம் செய்யப்படுவது போல கதறுவது அபத்தமான நாடகமாகும். தேச விரோத சக்திகளின் புகலிடத்தை FCRA சட்ட திருத்தம் தகர்க்கிறது. எனவேதான் கதறல் சத்தம் காதை கிழிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து யார் கத்தினாலும் தீர்மானிக்கப்படுவது இந்திய நாடாளுமன்றத்தில் தான். இது மோடியின் இந்தியா. FCRA சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் 370 சட்டப்பிரிவு நீக்கத்துக்கு சமமான வரலாற்று நிகழ்வாக அது அமையும். FCRA சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுவதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வது, வெளிநாட்டு பணத்தில் உள்நாட்டில் உலாவக்கூடிய தேச விரோத சக்திகள் ஊக்கம் பெறுவதை தடுப்பது. சில உதாரணங்களை சொல்ல விரும்புறேன். ஏன் தமிழ்நாட்டில இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கான எதிர்ப்பு எவ்வளவு தீவிரமாக இருந்தது நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த எதிர்ப்புக்கும் கூடங்குளத்துக்கு எதிரான அந்த தொடர் போராட்டத்துக்கு பின்னால கிறிஸ்துவ அமைப்புகள் இருந்தது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிந்தது. உதயகுமார் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவங்களுக்கு கூடங்குளத்துக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவ அமைப்புகள் அவங்களுடைய சர்ச்சில் இருக்கட்டும், அவங்களுடைய சமய கடமைகள் என்னவோ அதை செய்யட்டும். கூடங்குளத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த கூடங்குளத்தை முடக்கணும்னு ஏன் நினைச்சாங்க? அதுக்கு என்ன காரணம்? அமெரிக்கா உள்ளிட்ட பல முக்கியமான வெஸ்டர்ன் நேஷன்ஸ் இந்தியா மின் உற்பத்தி துறையில தன்னிறைவு அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இந்த மின் உற்பத்தியில தன்னிறைவு அடையக்கூடிய எல்லா வழிகளையும் அடைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. எல்லாத்துக்கும் மேல கூடங்குளம் ரஷ்யாவுடைய ப்ராஜெக்ட் வேற. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. பெரும்பாலான கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனியிலிருந்து தான் நிதி வருகின்றன. இப்ப எதுக்கு பின்னால யார் இருக்கான்னு தெரியும். அதே போல இன்னொரு உதாரணம் சொல்றேன். மணிப்பூர்ல தொடர்ந்து ஒரு 2 வருஷ காலத்துக்கு வன்முறை வெறியாட்டம் நடந்தது. அங்கிருந்து அந்த வன்முறைகள், அந்த மோதல்கள், அதற்கு பின்னால கிறிஸ்துவ மிஷனரி இல்லாட்டி கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் இவற்றின் பங்கே இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மனசாட்சி உள்ள ஒருவர் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறப்ப வெளிநாட்டில இருந்து இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதி என்ன நோக்கத்தை சொல்லி உள்ள கொண்டு வராங்களோ அந்த நோக்கத்துக்குத்தான் பயன்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணித்தானே ஆகணும். அதுக்குன்னு சில முன்னிபந்தனைகளையும் சில தெளிவான கண்காணிப்பையும் மேற்கொண்டுதானே தீர வேண்டும். அதனாலதான் இந்த FCRA சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இது உண்மையிலேயே பூனைக்கு மணிகற்ற வேலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த FCRA சட்ட திருத்தம் தீர்மானித்தபடி நிறைவேற்றப்பட்டால் 370 அப்ரகேஷன் எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனையோ அது போன்ற வரலாற்று சாதனையாக இதுவும் கருதப்படும். இந்தியாவில்
ஜென்சி புரட்சி சாத்தியமா? முதலில் ஜென்சி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். 1997 ஆண்டுக்கும் 2012 ஆண்டுக்கும் இடையில் பிறந்த தலைமுறையை ஜென்சி தலைமுறை என்கிறோம். 2026 ஆண்டை கணக்காக கொண்டால் 14 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்களே ஜென்சி தலைமுறையினர் என்கிறோம். இப்ப இந்தியாவில் ஜென்சியினர் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஐநா மதிப்பீட்டின்படி இந்தியாவில் 407 மில்லியன், அதாவது 40.7 கோடி பேர் ஜென்சியினராக உள்ளனர். இந்திய அரசுடைய சென்சஸ் ப்ரொஜெக்ஷன் படி 391 மில்லியன், அதாவது 39.1 கோடி ஜென்சியினர் உள்ளனர். பீகார், யூபி, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மக்கள் தொகையில் 30% அதிகமானோர் ஜென்சியினராக உள்ளனர். இந்த வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஜென்சி வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை பார்ப்போம். பீகார் 36.7%, உத்தரப்பிரதேசம் 33.9%, ஜார்க்கண்ட் 33.9%, ராஜஸ்தான் 32.3%, மத்திய பிரதேஷ் 31.4%, ஜம்மு காஷ்மீர் 31.2%, சத்தீஸ்கர் 30.7%, அஸ்ஸாம் 30.7%, வடகிழக்கு மாநிலங்கள் 30.2%, உத்தரகண்ட் 30%. வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் 1/3 வாக்காளர்கள் ஜென்சியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநிலங்களின் மொத்த மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 234. இவை தவிர 9 மாநிலங்களில் 25 முதல் 30% அளவுக்கு ஜென்சியினர் உள்ளனர். அந்த மாநிலங்களின் புள்ளி விவரங்களை பார்ப்போம். ஹரியானா 29.3%, டெல்லி 28.8%, குஜராத் 28%, ஒடிஷா 26.3%, மகாராஷ்டிரம் 26.3%, தெலுங்கானா 25.9%, மேற்கு வங்கம் 25.8%, கர்நாடகம் 25.4%, பஞ்சாப் 25.2%. இந்த 25 to 30% கேட்டகரியில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு பகுதி மாநிலங்கள் கலந்து வருகின்றன. இந்த 9 மாநிலங்களில் 4/4 வாக்காளர்கள் ஜென்சி வாக்காளர்கள். இந்த மாநிலங்களின் மொத்த மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 212. இவை தவிர குறிப்பிட்ட 4 மாநிலங்களில் ஜென்சியினர் எண்ணிக்கை 25%க்கும் குறைவாக உள்ளது. அவை ஹிமாச்சல் பிரதேஷ் 24.7%, ஆந்திரம் 24.3%, தமிழகம் 22.6%, கேரளம் 22.2%. இந்த 4 மாநிலங்களிலும் மொத்தமாக 88 மக்களவை தொகுதிகள் உள்ளன. மொத்தத்தில் இந்திய வாக்காளர்களில் 29.2% பேர் ஜென்சியினர். இனி மற்ற நாடுகளில் ஜென்சியினர் எவ்வளவு பேர் உள்ளனர் என்பதை பார்ப்போம். நேபாள மக்கள் தொகையில் 90 லட்சம் பேர் ஜென்சியினர். இது அந்த நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 33.6% ஆகும். வங்கதேச மக்கள் தொகையில் 5.2 கோடி பேர் ஜென்சியினர். இது அந்த நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 32.3% ஆகும். இலங்கை மக்கள் தொகையில் 60 லட்சம் பேர் ஜென்சியினர். இது அந்நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 23.7% ஆகும். பாகிஸ்தான் மக்கள் தொகையில் 7.9 கோடி பேர் ஜென்சியினர். இது அந்நாட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 37.3% ஆகும். சதவீத அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவை காட்டிலும் கூடுதலாக நேபாளத்திலும் வங்கதேசத்திலும் ஜென்சியினர் உள்ளனர். அங்கே ஜென்சி கலவரம் வெடித்ததை பார்த்தோம். அதே நேரம் இந்தியாவை விட குறைவாக ஜென்சியினர் உள்ள இலங்கையிலும் அவர்கள் எழுச்சியை பார்த்தோம். தெற்காசியாவில் பாகிஸ்தானில் தான் மிக அதிக அளவாக 37.3% ஜென்சியினர் உள்ளனர். ஆனால் இதுவரை பாகிஸ்தானில் ஜென்சி எழுச்சி ஏற்பட்டதில்லை. சீன மக்கள் தொகையில் 26.4 கோடி பேர் ஜென்சியினர். அமெரிக்க மக்கள் தொகையில் 7.3 கோடி பேர் ஜென்சியினர். பிரேசிலில் 4.9 கோடி பேர், ரஷ்யாவில் 2.5 கோடி பேர், ஜப்பானில் 1.9 கோடி பேர், பிரிட்டனில் 1.4 கோடி பேர்,
பிரான்சில் 1.3 கோடி பேர், ஜெர்மனியில் 1.3 கோடி பேர், இத்தாலியில் 1 கோடி பேர், ஸ்பெயினில் 90 லட்சம் பேர் ஜென்சியினர். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாடு தழுவிய ஜென்சி எழுச்சி இந்தியாவில் சாத்தியமா? நிச்சயம் சாத்தியமில்லை. காரணம், இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையிலான சிமிலாரிட்டிஸை காட்டிலும் வேறுபாடுகளே அதிகம். அரசியல், சமூகம், கலாச்சாரம், மொழி என ஒவ்வொரு தளத்திலும் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரையாரிட்டி உள்ளது. இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை விட கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனவே ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை மையப்படுத்தி நாடு தழுவிய ஜென்சி எழுச்சியை ஏற்படுத்துவது இந்தியாவில் சாத்தியமற்றது. எனக்கு தெரிய இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவுக்காக மொத்த இந்தியாவும் ஒன்றாக போராடியது, ஒன்றாக குரல் எழுப்பியது அப்படிங்கிறது விடுதலை போராட்ட காலத்தில் மட்டும்தான். அப்போ இந்திய சுதந்திரம் என்பது மையப்பொருளாக இருந்தது. அதற்காக காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் ஒன்று திரண்டார்கள். சோ இந்திய சுதந்திரங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காக மொத்த இந்தியாவும் எழுந்து போராடியது. சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ வரை ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவுக்காக மொத்த இந்தியாவும் ஒன்றுபட்டது அப்படின்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. ஈவன் எமர்ஜென்சி இருந்த காலத்துல எமர்ஜென்சிக்கு எதிராக நார்த் இந்தியா ஒன்று திரண்டது, சவுத் இந்தியா அமைதியாக இருந்தது. அதே போல ராம் ஜென்மபூமி இஷ்யூ அது மிகப்பெரிய இஷ்யூவா மாறிச்சு. ஆனால் அந்த இஷ்யூனுடைய தாக்கம் வட இந்தியா முழுக்க இருந்தது, தென்னிந்தியாவில் இம்பாக்டே கிடையாது. எனக்கு தெரிய இந்த 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவுக்காக மொத்த இந்தியாவும் ஒன்றுபட்டது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவை மையப்படுத்தி நாடு தழுவிய ஜென்சி எழுச்சியை ஏற்படுத்துவது என்பது இந்தியாவின் சாத்தியமற்றது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.